ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஜோப்தார் போன்ற பதவிகளுக்கு நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழே நடத்தப்பட்ட எக்ஸாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீயை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, இது வந்து டி சீரியஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா சரியான விடை வந்து என்னென்னா 4 பக்கங்கள் இருக்கும். இந்தியாவின் மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா. 3வது கேள்வி, மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொடை எலும்பு தான் சரியான விடை. 4வது கேள்வி, சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் யார் வந்து கைப்பற்றினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாலிபான்கள் தான் கைப்பற்றி இருக்கிறார்கள். அடுத்து 5வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சரியான விடை மதுரை தான். ஸோ சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சென்னையில் தான் இருக்குது. பட் அதனுடைய பிரான்ச் வந்து ஒரே ஒரு இடம் நம்ம மதுரையில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து 6வது கேள்வி, 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 3 தான். ஏன்னா மற்றது எல்லாமே they can divisible at by 5, 7, 11 பட் 3னால் டிவைட் பண்ணால் லாங் டிவிஷனில் போயிட்டுருக்கும். ஸோ வந்து 3 தான் வந்து சரியான விடை. அடுத்து 7வது கேள்வி, படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து கேரளம். அதே போல் 8வது கேள்வி, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுங்க? துருவ பகுதி. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி, மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னா சரியான விடை வந்து பசு. மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து பசு அப்படிங்கிறது தான் சரியான விடை. 10வது கேள்வி, மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து கீழா நெல்லி. அடுத்து 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலப்பு திருமண உதவி திட்டம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் தான் வந்து ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் பெயரில் வந்து அது இன்றளவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 12வது கேள்வி, புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் என்பதை எதை குறிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நீர்நிலைகளை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். கடல்களையும் ஏரி குளம் குட்டைகளையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது நீல நிறத்தில். ஸோ நீல நிறம் வந்து நீர்நிலைகளை குறிக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 13வது கேள்வி, பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது எதுனா மீன் சின்னம் தான் பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருக்குது. அடுத்து 14வது கேள்வி, குக்கரில் சாதம் வைக்க 1 டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னா 2 முதல் 3 வரை. ஸோ குக்கரில் சாதம் வைக்க 1 டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னா 2 முதல் 3 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 15வது கேள்வி, வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். ஸோ வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால். 16வது கேள்வி, மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரியான விடை என்ன? திங்கட்கிழமை என்பது தான் சரியான விடை. அடுத்து 17வது கேள்வி, நீதிமன்றமில் நீதி என்றால் பள்ளிக்கூடத்தில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும்னா அப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன? கல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுதான் கல்வி தான் சரியான விடை. அடுத்து 18வது கேள்வி, பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஆசியா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா எல்லாமே வந்து ஒன்று ஜாயிண்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. பட் அண்டார்டிகா மட்டும்தான் துருவ பகுதியில் இருக்குது. ஸோ அது பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 19வது கேள்வி, கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம். ஸோ இந்த இதுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாமக்கல் என்பது தான் சரியான விடை. அடுத்து 20வது கேள்வி, விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ கிராஸ் அப்படிங்கிறதான் ஒரு சரியான விடை இந்தியாவில். அதே போல் 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலூர் கோட்டை வந்து விஜயநகரா அரசர்களால் கட்டப்பட்டது. அடுத்து 22வது கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். அதை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் தான் யாருங்க? எம்ஜிஆர். அடுத்து வந்து 23வது கேள்வி,
கோவிட்-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து ஊகான் மாகாணத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க, லொக்கேட் பண்ணாங்க. ஸோ ஊகான்கிறதான் சரியான விடை. 24வது கேள்வி, தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறதான் சரியான விடை. 25வது கேள்வி, யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ராதாகிருஷ்ணன், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். செப்டம்பர் 5 வந்து நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அவர் தான் வந்து இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி, இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து 75வது சுதந்திரத்தை தான் நம்ம இப்போ கடைசியாக வந்து கொண்டாடி இருக்கோம். அடுத்த கேள்வி என்னென்னா, காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தவில், மிருதங்கம், வீணை எல்லாம் வேறு. ஸோ நாதஸ்வரம் மட்டும்தான் காற்றை வந்து ஒளியாக மாற்றும் இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. 28வது கேள்வி, ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. 100 வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த போட்டியில் 100 வருடங்களுக்கு அப்புறம் ஜெயிச்ச அடுத்த இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு தலைமை நீதிபதி யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரியான விடை வந்து NV ரமணா. அடுத்த கேள்வி வந்து 30வது கேள்வி, உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி தான் கேட்டிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாக்டீரியாங்கிறதான் சரி. இந்த வெப்பம், உலர்தல், ஈரப்பதம்லாம் வேறு காரணிகள், அதுவும் ஒவ்வொரு காரணமாக இருக்கலாம். பட் உயிரியல் காரணி எதுனா பாக்டீரியா மட்டும்தான் சரியான விடை. அடுத்து 31வது கேள்வி, கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா ஃப்ரூட்ஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பழங்கள் என்பது தான் சரியான விடை. அடுத்து 32வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. கங்கை, அட்லாண்டிக், ஆர்க்டிக், ஆஸ்திரேலியா. இதில் வந்து கங்கை, அட்லாண்டிக், ஆர்க்டிக்லாம் ஒரு நீர்நிலைகளை குறிக்குது. ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஒரு நாட்டை குறிக்கிறது. அப்போ ஆஸ்திரேலியா தான் வித்தியாசமானது அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதே மாதிரி 33வது கேள்வி என்னென்னா, எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது? இது எல்லாருக்கும் தெரியும், லங்ஸ், நுரையீரல் என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்து 34வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது சாலிட் பார்ட்டிகல்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான விடை வந்து ஆப்பிள் தான். அடுத்து 35வது கேள்வி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அப்துல் கலாம். ஒருவேளை ஆப்ஷன் வந்து விக்ரம் சாராபாய் வச்சுருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஸோ விண்வெளியின் தந்தைன்னு சொல்கிறது தான் விக்ரம் சாராபாய். இவர் வந்து ஏவுகணை மனிதன்னா அப்துல் கலாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து தமிழ் பகுதி பார்க்கும் பொழுது குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பதில். அடுத்து சீரிழமை என்பது பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை என்பது தான் சரியான விடை. நிறைய பேர் சீர் கூட்டல் இளமைன்னு நினைக்கிறீங்க, இல்லை, சீர்மை கூட்டல் இளமை தான் 6வது புக் பேக்கில் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சூரியனை வந்து குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்போல்லாம் சூரியனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். திங்கள் மற்றும் நிலாவுக்கு, சந்திரனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் திங்கள். ஸோ வந்து திங்கள் தான் சரியான விடை. அடுத்து 39வது கேள்வி, அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அப்துல் கலாம், டாக்டர் APJ அப்துல் கலாம். 40வது கேள்வி, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சரியான விடை வந்து தமிழ் எங்கள், ஆப்ஷன் டி. தொன்மை எனும் சொல்லின் பொருள் வந்து பழமை என்பது தான் சரியான விடை. அடுத்து 42வது கேள்வி, சித்தம் என்பதன் பொருள் வந்து மனம். சித்தம் என்பதன் பொருள் சரியான விடை வந்து மனம். நிறைய பேர் உள்ளம்ங்கிறாங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டாக தான் இருக்குது, ஆனால் மனம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. அடுத்து 43வது கேள்வி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் மிகச்சரியான விடை அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 44வது கேள்வி, தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டான், நண்டு, வண்டி எல்லாம் சரியான விடை. தவறான விடை பார்க்கும் பொழுது வென்றான் அப்படிங்கிறது எழுத்து பிள்ளையாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்து 45வது கேள்வி வந்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரியான வாக்கியம் எதுனா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான விடை. அடுத்து 46வது கேள்வி, விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. நம்ம முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 47வது கேள்வி, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். ஸோ அவங்க வந்து கன்சியூமர்ஸ் அப்படின்னு
நம்ம சொல்கிறோம். 48வது கேள்வி, காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். இது எல்லோருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விடை தான். ஸோ மதுரை என்பது தான் சரியான விடை. 49வது கேள்வி, அன்னை தெரசாவுக்கான நோபல் பரிசு எதுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த 50வது கேள்வி, கடைசி கேள்வி, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படிங்கிறது சரியான பதில் ஆப்ஷன் டி வளையாபதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இது தற்காலிகமான விடை பட்டியல் தான். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்னால் வெளியிடப்படும் ஆன்சர்ஸ் தான் இறுதியானது அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் நீங்களும் செக் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.